சென்னையில ஒரு ஏரியா இருக்கு. எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேரட்ஸ் ஒரே இடத்துல பார்க்கலாம். சின்ன தரிபேட்டை கூவத்தோட நல்ல தண்ணீர் காரணமா அச்சுத்துணி புரொடக்ஷனுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்பாட். அந்த பெயர் காலப்போக்குல மாறி சிந்தாதிரிபேட் ஆயிடுச்சு. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு இந்த ஏரியாவே கட்டுனாங்க. 1734ல பிரிட்டிஷ் கவர்னர் ஜார்ஜ் மார்டன் பிட் ஒரு டவுன்ஷிப் ஆரம்பிச்சாரு. லோக்கல் ஏஜென்ட்ஸ் உதவியோட 230+ வீவர் ஃபேமிலிஸ் காஞ்சிபுரம், சேலம், சௌராஷ்டிராலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டாங்க. கோஷன் லைப்ரரி 90+ இயர்ஸ் ஓல்ட், அரௌண்ட் 50,000 தமிழ் புக்ஸோட ட்ரெஷர். ஃபிஷ் மார்க்கெட் 100+ இயர்ஸ் பழமை. சென்னையோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட் காசிமேடு. ஈசிஆர் எல்லா இடத்துலேருந்தும் ஃப்ரெஷ் ஃபிஷ் வரும். இன்னொரு அன்பிலீவபிள் ஐடென்டிட்டி பேர்ட்மேன் ஆஃப் சென்னை பேரட் சுதர்சன். 15+ இயர்ஸாக அவரோட டெரஸில் ஆயிரக்கணக்கான பேரட்ஸுக்கு தினமும் ஃபுட்டு வைக்கிறார். எவ்ரி சன்ரைஸ் அண்ட் சன்செட் thousands ஆஃப் பேரட்ஸ் வந்து நிற்கும் அந்த கிரீன் வேவ் பியோர் மேஜிக். 1740ஸ்ல வீவர்ஸே கட்டினாங்க. ஒரே காம்பவுண்டில் ஆதிபுரீஸ்வரர் அண்ட் ஆதி கேசவ பெருமாள் டெம்பிள்ஸ். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. சிஎஸ்ஐ ஜியான் சர்ச் சென்னையோட செகண்ட் ஓல்டஸ்ட் பெல் இங்கே தான் இருக்குது. மேடே பார்க் ஒரிஜினலி நேப்பியர் பார்க், பேர் மாற்றினாங்க மேடே ரெவல்யூஷனோட நினைவா. கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் எல்லாம் ப்ளே பண்ண 14.5 ஏக்கர்ஸ் ஸ்பேஸ். எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் 1995ல ஓப்பன் ஆச்சு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலிவேட்டட் ரயில்வே லைனோட பார்ட். ஹேண்ட்லூம் ட்ரேட் குறைஞ்சாலும் வீவர்ஸோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னும் இங்கே தான் இருக்காங்க. அம்ரலா மேனுஃபேக்சரிங், ரீட்டைல் பிஸ்னஸ் மாதிரி வேறு வேலைகளில் டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. ஃபிஷ் மார்க்கெட் மாடர்னைஸ் ஆகிருச்சு 2024ல். டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் நியூ மாடர்ன் ஃபிஷ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாரு. சின்ன தரிப்பேட்டை வேர் ஸ்மால் லூம்ஸ் பில்ட் பிக் லெகசிஸ். இந்த மாதிரி சென்னையோட ஐகானிக் பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து எந்த ஏரியா கவர் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க.